1 2 3. பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சாதுவை அவமானப்படுத்திருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. இதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகணும். இனிமே நீங்களும் உங்களுடைய இந்த கிராமமும் பயந்துகிட்டே தான் இருக்க போகுது. இந்த சாதுவை இவங்க பயமுறுத்தினதால இந்த கிராமமே எப்பவும் பயந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனை என்னன்னு ஒரு தடவை என்கிட்ட சொன்னாதானே தெரியும். என் பயத்துக்கு காரணம் என்னன்னா என்னோட சாப்பாட்டுல வர வர காரம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. இது ஒரு பிரச்சனையா? ராஜகுமாரி, கொஞ்சம் கொஞ்சமா எங்க அழகை இழந்துகிட்டே இருக்கும். என் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும் போல இருக்கு. அப்புறம் இனிமே நான் எப்பவும் மனுஷங்க மாதிரி பேச முடியாது. ராஜு, ஜக்கு, காப்பாத்துங்க. என்னாச்சு? யாருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க? காளியா கிட்ட இருந்தா. காளியா, நீ ஏன் மரத்துக்கு பின்னாடி இப்படி ஒளிஞ்சு உட்கார்? காட்டு பகுதியில தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு சாதுவை நான் பயமுறுத்திட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்கிற சாதுவா? காட்டுக்குள்ளையா? இப்ப டோலக்பூர்ல மாய மந்திரம் பண்ணது நீங்க தானா? மாய மந்திரம் எல்லாம் பண்ணல, சபிச்சிருக்க. ஆனா ஏன்? பசங்க காட்டுக்குள்ள வந்தாங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது பயமுறுத்தி எழுப்புனாங்க. அப்புறம் என் நிலைமையை பார்த்து சிரிச்சாங்க. நான் அவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டோலக்பூருக்கும் இந்த சாபத்துல இருந்து ஒரு முக்தி கொடுங்க. சாபத்தை என்னால திருப்பி வாங்கிக்க முடியாது. ஆனா நீ ஒரு தைரியசாலியான பையனா இருக்கிறதால உன்னை இந்த சாபம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த. இந்த அற்புதமான தடியை வாங்கிக்கோ. இந்த மந்திரத்தை சொல்லு. டிம் டிம் டமிடம் டிக்கி டிக்கி டாம். பயந்தாங்குளிங்க மனசை விட்டு வெளியில போங்க. சிம் சிம் டும் டும் டிக்கி மிக்கி டோம். அந்த பயந்தாங்குழியே என் முன்னாடி வா. இவன் பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கானே. உன்னோட இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம் பயந்தாங்குழியே. முடிஞ்சா கிட்ட தப்பிச்சு காட்டு. எவ்வளவுதான் அடிச்சாலும் எனக்கு தானே வலிக்குது. ஒரு வேலை இவன்கிட்ட சண்டை போட வேற ஏதாவது வழி இருக்குமோ? அது என்னவா இருக்கும்? ஒரு வேலை இவனை அடிக்கிறத நிறுத்திட்டா? என்ன பீம், நீ பயந்துட்ட போல இருக்கு. இல்ல, நான் பயப்பட மாட்டேன். உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன அடிச்சு காட்டு. ஓ அடடடா, பரவாயில்லையே பீம், நீ உண்மையிலேயே பெரிய தைரியசாலி தான். ஆனா சரியான போட்டி இனிமே தானே ஆரம்பிக்க போகுது. இப்ப பாரு. இந்த உலகம் வேணா உனக்கு பயப்படலாம் பயந்தாங்குழியே, ஆனா நான் பயப்பட மாட்டேன். காளியா, டோலு போலு, உங்க தப்பு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் மகாராஜா. நாங்க இனிமே எப்பவும் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு விளையாட மாட்டோம். அப்புறம் தூங்கிட்டு இருக்கிற எந்த சாதுவையும் நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். இங்க ராஜு, உன்னோட பார்சல். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான்.
அப்படி இருந்தாலும் ராஜகுமாரி நீலமின் அதிசய சாகசங்கள். இன்னைக்கு இதை நான் படிச்சிடுறேன். இத பாரு, தூங்காம சும்மா புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்காத, நல்லா படுத்து தூங்கு. ராஜகுமாரி நீலம் தன்னோட ராஜ்யம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க வெளியே கிளம்புனாங்க. அப்போ வழியில அவங்க ஒரு பயங்கரமான அரக்கனை சந்திச்சாங்க. அவனை அடிச்சிட்டு ஊர் மக்களுக்கு அவங்க பொற்காசுகளை வழங்கினாங்க. ராஜகுமாரி எப்போ ராணியா ஆனாங்களோ தன்னோட திறமையால நாட்டையே அவங்க செழிப்பா மாத்தினாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே அவங்கள பாராட்டுனாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இளவரசி ஆகணும்னு ஆசையா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நான் அழுவ விடவே மாட்டேன். ஜிம் ஜிம் பௌவா, ஜும் ஜும் பௌவா. நான் ராஜகுமாரியா மாறணும், ராஜகுமாரி காக்காவா மாறணும். இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும். என்ன வேணும்? பீம கைது பண்ணணும். இங்க பாருங்க, என் வளையல திருடி இருக்கான். இவன் ஒரு திருடன். ஆனா ராஜகுமாரி, நான் அதை திருடவே இல்ல. உடனே கைது பண்ணுங்க. பீம், ஓடி போயிடு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அந்த காக்காவை பிடிச்சு அதை முதல்ல கோண்டுல அடைங்க. பீமால அரண்மனை பக்கத்துல கூட வர முடியாது. அதோட இந்து கூண்டுக்குள்ள இருக்க ஒன்னாலையும் எதுவும் செய்ய முடியாது. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. இங்க என்ன நடக்குது? உங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. எங்க சக்தி என்னன்னு இப்ப நீ பார்க்க போற. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம், கிளம்பு. நான் ஒரு நல்ல இளவரசியா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ராஜகுமாரி, நீங்க இளவரசி மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட். ஆமா, நீங்க தானே எங்க எல்லாரையுமே காப்பாத்துனீங்க. அந்த சூனியக்காரியை நீங்க தானே தோக்கடிச்சீங்க. நிஜமாவா? ஆமா, நாங்கெல்லாம் பொய் சொல்லவே மாட்டோம். ஆண்டி, நாங்க இன்னைக்கு எதுவுமே வாங்க வரல, உங்களுக்கு குடுக்க வந்திருக்கோம். குடுக்க வந்திருக்கீங்களா? ஆமாமா, ஆனா அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நெய் தேவை. இந்தாங்க. இத பாத்தீங்களா ஆண்டி, 3 பானை நெய் கிடைச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல பீம். எப்படியாவது இந்த மாயாஜால கோணியை நாம திருடியே ஆகணும். கானியா சஞ்சினி మన ఎలా దొంగలిస్తాం? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. என் காலு. என்னாச்சு காளியா? இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்த. எனக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஆனா என் கால் வலிக்குது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பீம்.
ஆனா நான் உனக்கு எதுவுமே செய்யலையே. சரி, நான் அப்ப கிளம்புறேன். நான் இப்ப ஒண்ணு செய்ய போறேன். அதுக்கப்புறம் டோலக்பூர் மக்கள் எல்லாரும் ஏன் ஆட்சிக்கு கீழே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பீமுக்கும் நான் ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன். தலைவா! என் அதிசயத்தை பாத்தீங்களா? இப்ப இவங்க 2 பேருக்கும் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் இவங்க செய்வாங்க. 2 பேரும் கேளுங்க. என் காலை முதல்ல அமுக்குங்க. இவன் ரொம்ப பலவீனமா இருக்கானே. நமக்கு இனிமே அவன் கண்டிப்பா தேவைப்பட மாட்டான். நம்ம 2 பேரும் மட்டும் போதும். எல்லாரும் நமக்கு கட்டுப்படுவாங்க. வா, நாம போகலாம். சீக்கிரம் வா. என்னது 2 காலியாவா? அட, 2 காலியா இருக்காங்க. அப்படின்னா காளியா தான் அந்த கோணிய திருடினானா? ஆனா இங்க வெறும் 2 காலியா தானே இருக்காங்க. அங்க பாரு காலியா. நீங்க எல்லாரும் காளியா கிட்ட போய் அந்த கோணிய கொண்டு வாங்க. எங்க கோணிய திருப்பி கொடு. என்ன விடு. அட, இது எப்படி நடந்துச்சு? அது சரி, கோணி மாயமானா போலி காளியாக்களும் மாயமாயிடுவாங்க.